அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ஆக்டிவ் ஸ்ட்ரெஸ். இதுவும் ஒரு லத்தீன் மொழி தான். இதற்கு முன்னாடி பார்த்த மென்ஸ்ரியாவுடைய தொடர்புடைய ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக இது ஒரு லீகல் மேக்ஸிம்லேருந்து வந்த ஒரு வார்த்தை. இந்த லீகல் மேக்ஸிம் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு. மறுபடியும் நான் அந்த லீகல் மேக்ஸிமை படிக்கிறேன் பாருங்கள். ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரிம் நிசி மென்சிட் ரியா அப்படின்ற ஒரு லீகல் மேக்ஸிம் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும். இதில் ஆக்டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்துடுச்சு, மென்ஸ் ரியா அப்படின்ற வார்த்தையும் வந்துடுச்சு. ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த லீகல் மேக்ஸிம் பொதுவானது. இந்த லீகல் மேக்ஸிமுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றச்செயல் ஒருவரை குற்றவாளி ஆக்குவதில்லை. ஒரு செயல் ஒருவரை குற்றவாளி ஆக்குவதில்லை. அவர்களின் மனமும் குற்றவாளியாக இல்லாவிட்டால், இந்த இடத்துல பாருங்க, ஒரு செயல் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குற்றவாளி ஆக்குவதில்லை. அவருடைய மனமும் குற்றவாளியாக இருக்கக்கூடாது. மனம் குற்றவாளியாக இருந்தால் என்ன ஆகும்? அந்த செயலும் குற்றமாகத்தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த லீகல் மேக்ஸிமுக்கு உண்டான அர்த்தம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 2 லைன் படிக்கும்போது வாட் இஸ் குற்றச்செயல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குற்ற மனம் வேற, குற்றச்செயல் வேற. கில்ட்டி ஆக்ட். ஒரு நபர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட வேண்டுமெனில் அவரால் ஒரு சட்டவிரோத செயல் நடந்திருக்க வேண்டும். மென்சிரியா எழுது, அவர் உள்ள குற்ற செயல், அதாவது குற்ற மனம் எழுது. மென்சிரியா கன்வெர்டட் இன்டு ஆக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ அவர் அதை செயல்படுத்தி விட்டார் என்றால் அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அந்த குற்ற செயல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுது. மென்சிரியாவில் பார்த்தா அதே ஒரு லைன் தான் பார்த்தீங்கன்னா, செயலை செய்து அதன் விளைவை அடைய வேண்டும் என்ற தெளிவான விருப்பத்தை உள்ளடக்கிய மிக உயர்ந்த அளவிலான தவறு தான் இந்த ஆக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஒரு செயல், ஒரு குற்ற மனம் நம்மக்கிட்ட வந்துடுச்சு, அதை செயல்படுத்துறது. எலமெண்ட் ஆஃப் கிரைம். கிரைமுடைய எலமெண்ட் என்னன்னு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தாங்க கிரைமாக பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்ட்ரெஸ் இருந்து ஆகணும், குற்ற செயல் இருந்து ஆக வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மென்ஸ் ரியா இருக்கணும், குற்ற மனம் இருக்கணும். ஸோ இது ப்ளஸ் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நிகழணும். குற்ற செயலும் குற்ற மனமும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்துச்சுன்னா ஒருவருக்கு இன்ஜுரி ஏற்படும். தட் மீன்ஸ் சேதாரம் ஏற்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதுதான் எலமெண்ட் ஆஃப் கிரைம். பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கிரைமில் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நோக்கம். இதுதான் பார்த்தீங்கன்னா குற்ற செயலும் ப்ளஸ் குற்ற மனமும் சேர்ந்தது தான் இன்டென்ஷன் தெளிவாக சொல்லியாச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அந்த குற்ற மனமும் குற்ற செயலும் சேர்ந்து அதற்குண்டான செயலை செய்வதற்குண்டான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அதாவது ஒரு கத்தி வாங்கிறதோ, இல்லை வாகனத்தை வாடகை எடுக்கிறதோ, இல்லைன்னா அந்த ரவுடிஸை பார்த்தீங்கன்னா ஹயர் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் பண்ணி ஆகணும். அட்டெம்ப்ட்னா என்ன? அந்த குற்ற செயல், குற்ற மனம், ப்ரிப்பரேஷன் மூணு சேர்ந்து எந்த செயல் செய்ய வேண்டும் என்று மனம் எண்ணியதோ அந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனோட அட்டெம்ப்ட் பண்ணும்பொழுது அது கமிஷன் ஆகிவிடும். கமிஷன்னா என்ன மீனிங்? நிறைவேற்றம் ஆகிவிடும். இது பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் வீடியோவில் இருக்கும். இந்த நோட்ஸையும் இதையும் நீங்கள் மிங்கிள் பண்ணி எழுதி நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். நீங்கள் எலமெண்ட் ஆஃப் ஆக்டிவ் ஸ்ட்ரெஸ் மொத்தம் 2 எலமெண்ட் இருக்குது பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா வாலண்டரி ஆக்ட். வாலண்டரி ஆக்ட்னா என்ன? மனப்பூர்வமான செயல்னு அர்த்தம். செயல் தன்னிச்சையாக நடந்திருக்க வேண்டும். ஒரே ஒரு நபரால் நடந்திருக்க வேண்டும். அவரது தான் பார்த்தீங்கன்னா அந்த செயல், அவரது தான் பார்த்தீங்கன்னா அந்த குற்ற மனம். அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருவர் எண்ணத்தோடு கத்தியை கொண்டு காயப்படுத்துவது, வித் இன்டென்ஷனோட ஒருத்தரை கத்தியால் கீறுவது, இது பார்த்தீங்கன்னா வாலண்டரி. இது ஒமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யாத செயல். ஒரு சில கான்செப்டுக்கு பார்த்தீங்கன்னா செய்யாத செயலால் ஒரு குற்றம் நடைபெற்றுடும். ஃபார் எக்ஸாம்பிள், சில சமயங்களில் செய்ய வேண்டியதை செய்ய
செய்யாமல் இருந்தாலும் அதுவும் குற்றமே. ஒரு ஊசி போட்டால் தான் அந்த நோயாளி பிழைப்பான் அப்படின்ற இடத்துல இவர் ஊசி போடாமல் உட்காந்துட்டு இருப்பார் இந்த டாக்டர். ஸோ அதுவும் ஒரு வகையான குற்றம் தான். இந்த இயரிங்கை அட்டன் பண்ணால் மட்டும்தான் அவர்களுடைய சொத்து காப்பாற்றப்படும் அப்படின்ற இதில் இந்த இயரிங்கை பார்த்தீங்கன்னா அவர் அட்டன் பண்ணாமல் உட்காந்துட்டு இருப்பார் ஒரு வக்கீல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குற்றம் தான், குற்றச்செயல் தான். இதெல்லாம் ஒமிஷனில் வரும். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு மருத்துவர் நோயாளியை சிகிச்சை அளிக்காமல் விட்டுவிட்டால் அல்லது விபத்தை ஏற்படுத்திய நபர் காயமடைந்தவரை காப்பாற்றாமல் விட்டுவிட்டால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒமிஷனில் வந்துடும். செய்யாத செயலுக்கு உண்டான குற்றங்கள். அவர் செய்ய அந்த செயலை, ஒரு விபத்தில் அடிபட்டிருக்கக்கூடிய நபரை காப்பாற்றாமல் செய்யாமல் விட்ட செயலால் அவர் குற்றவாளியாக மாறிட்டார். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒமிஷன். ரெண்டு கான்செப்டை மிக அற்புதமாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். இதில் பாருங்கள், ஆக்டஸ் ரேஸ் அப்படின்னா என்னென்னா கில்ட்டி ஆக்ட்னு அர்த்தம், மென்ஸ்ரியானா கில்ட்டி மெயின்னு அர்த்தம். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு, வேற ஒன்றும் கிடைச்சிடாது. ஆர் வெர்சஸ் மில்லர் இந்த கேஸ் ஸ்டடியை பாருங்கள், மிக அற்புதமான கேஸ் ஸ்டடி. ஆர் வெர்சஸ் மில்லர் என்ற கேஸ் ஸ்டடியில் ஒரு நபர் தங்கியிருந்த வீட்டில் புகையிலை காரணமாக தீப்பிடித்து கொண்டது. ஏதோ ஒரு விஷயத்தை அவர் உள்ள கையாளுறாரு புகையிலைக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா தீப்பிடித்து கொண்டது. அதை கண்ட அவர் அதை அணைக்காமல் விட்டு விட்டார். தீயை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? அணைக்கிறதுக்கு முற்படணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். அணைக்காமல் விட்டுட்டார்னா அவர் ஏதோ ஒரு இன்டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். எரியட்டும் பரவாயில்ல, நபுல் தான் எரியுது, அவந்து தானே எரியுது அப்படின்ற ஒரு தீய எண்ணம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே வந்துடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, அவர் தீயை அணைக்காதது ஒமிஷன் ஆகும். செய்யக்கூடிய செயலை செய்யாமல் விட்டு விட்டது தான் இந்த ஒமிஷன் அர்த்தம். அதன் காரணமாக ஆக்டஸ் ரேஸாக கருதப்படுகிறது, குற்ற செயலாக அது பார்க்கப்படுகிறது. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் அது குற்றச்செயலே அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை இந்த கேஸ் ஸ்டடியில் கொடுத்துட்றாங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இதை நேர்த்தியாக எழுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 15 கேஸ் ஸ்டடிக்கு மேலே எழுத நீங்கள் பழகிக்கணும். இனி வரும் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகி போச்சு. சும்மா இந்த கதை விட்டுட்டு பாஸ் பண்ணுற கதைலாம் முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். நிறைய ஸ்டூடெண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படித்து தான் ஆகணுன்ற மனநிலைமையை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. அதனால் குறைஞ்சபட்சம் 15 கேஸ் ஸ்டடியை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.